ஆரம்பத்தில முதல்லயே நீங்க வந்து திரைப்பட தயாரிப்பாளரா தான் வந்தீங்க. முதல் பட அனுபவம் தயாரிப்பாளரா எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்ல தயாரிப்பாளர்ன்றது வந்து நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்த கதைகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். சைக்கிள்ல போய் பேப்பர் போட்டேன். சைக்கிள் கடையில வேலை பார்த்தேன். ஒரு டாய் ஷாப்ல ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து டெலிவிஷன் ஷோரூம் வச்சேன். அப்புறம் இங்க வந்து டிராவல் ஏஜென்சி ஆரம்பிச்சேன். அந்த டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கும் போது கலைவாணன் கண்ணதாசன், மறைந்த கலைவாணன் கண்ணதாசன், கண்ணதாசன் புதல்வனை சந்திக்க நேரிட்டது. அப்போ அவர் தான் சொன்னார், "நீங்க ஒரு படத்தில நடிக்கலாமே." நான் ஒரு கதை ரெடி பண்ணேன். அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அப்பயே வந்து நான் உடனே நான் கதாநாயகன் ஆகணும். அதனால நான் வந்து ஹீரோவா நடிக்கிறேன்னு சொல்லல. அப்ப கூட அது எப்படி முடியும்? ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு படத்தில வந்து ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் குட் லுக்கிங், யூ கேன் ஆக்ட் இன் அ மூவி அப்படின்னு அவர் சொன்னது வந்து நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணதுக்கப்புறம் தான், அவர் கதாபாத்திரம் ஒரு பாத்திரத்தில நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ப்ரொடியூஸ் பண்ணிடலான்னு சொன்னது, அது எவ்வளோ ஆகும்ன்னு கேட்டா, அந்த டைம்ல இட் வாஸ் ஒன்லி அரவுண்ட் 20 ஓ 25 லேக்ஸ் தான் இருந்தது நெனைக்கிறேன். அது வந்து பண்ணலான்ற எண்ணத்துக்கு நாங்க வந்துட்டேன். அப்ப அதில வந்து எனக்கு அனுபவம் என்னன்னா, அதில வந்து நான் ஃபைட் பண்ணியிருந்தேன். 2 ஃபைட் பண்ணியிருந்தேன். அத அலோவ் பண்ண கார்த்திக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா பல கதாநாயகர்கள் இன்னொருத்தர் வந்து படத்தில வந்து ஃபைட்டு, சாங் அப்படி இருந்துச்சுன்னா, இவரு ஏன் இதுக்கு பண்றாருன்னு கேட்டுருக்கலாம். அதெல்லாம் அவர் கேட்கல. அவர் தயாரிப்பாளர். அவர் வந்து முன்னிறுத்திக்க நினைக்கிறான்னு நெனச்சிருக்கலாம். ஸோ அந்த விதத்த நான் கார்த்திக்க பாராட்டணும். அதில ஒரு சின்ன எலிவேஷன் கிடைச்சது. அது வந்து சொன்னோனே அந்த படத்த பண்ணுனேன். அது வித்தின் த பட்ஜெட் தான் கலைஞன் படம் பண்ணாரு. அந்த படம் நல்லா போச்சு. அக்னி நட்சத்திரம் வந்து ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடி கன்சூம்டன் ரிலீஸ் ஆச்சு. 85 டேஸ் ஓடுச்சு. இப்ப அதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 நாள் வந்து படம் ஓடியிருக்கும். ஆனா போனஸ் ஏதோ தரணும் தியேட்டர்லன்னு சொன்னாரு. அது முதல்லயே சொல்லியிருந்தா அது குடுத்து வச்சிருப்பேன். அது தெரியாதுல 100 நாள் ஆகல. ஈகா தியேட்டர்ல மொத ஒரு 80 ஃபீட் கட் அவுட்ட வந்து ஒரு கதாநாயகன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அது கார்த்திக் நாங்க வச்சிருந்தோம். அந்த அளவுக்கு அந்த படம். அதுக்கப்புறம் மிஸ்டர் கார்த்திக் எடுத்தோம். அப்புறம் தொடர்ந்து தயாரிப்பாளர் ஆயிட்டேன். இந்த மிஸ்டர் கார்த்திக்ல வந்து சிறு சறுக்கல். அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் அவர்களை சந்திச்சு, புலன் விசாரணை மூலமா நடிகன் ஆயிட்டேன்.